நம்மளுடைய உழைப்பால, திறமையால, நம்முடைய புத்திசாலித்தனத்தால, நம்முடைய சாணக்கியத்தனத்தினால, நம்முடைய செயலால நாம வெற்றி அடைஞ்சோம்னு சொன்னா அது ஒரு 10% தாங்க. 10% தான். ஒரு வெற்றி அடையணும்னு சொன்னா நேரம், காலம், சந்தர்ப்பம், சூழ்நிலை, அந்த நேரத்தில் உங்க கூட இருக்கிற மனிதர்கள் அவங்க எப்படி நிற்பாங்க, இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு வெற்றி அடைய முடியும். என்ன பெரிய பெரிய இதா, பெரிய ஆர்டிஸ்டா, பெரிய ஹீரோவா? இப்போதான் வந்திருக்கேன், 4-5 படம் பண்ணிருக்கேன். என்ன படம் கொடுக்கல மேக்கப் போட மாட்டியா? உங்களெல்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்கா? ரோட்ல அலையண்டாதீங்களா? கேரக்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போடா. நான் வந்து என்னங்க, நீங்க தானே சொன்னீங்க, அதனால நிற்கிறேன் சொன்னா வீட்டுக்கு போ, கேரக்டர் கிடையாது. சரி, ஓகே, கார் கொடுங்க. கார்லயே போறேன் சொன்னா கார்ல கிடையாது, அதுக்கு என்ன வாடகை கொடுக்கணும். நடந்தே போடும். 2.5 வருஷத்துல வந்து ஏவிஎம் செட்டியார்கள் சிறந்த இட்டாலியன் ஃபியட் வண்டி 4.25 லட்சத்துக்கு வாங்கினேன். வெயிட் வாங்கிட்டு வண்டி ஏவிஎம் அதே ஃப்ளோர், அந்த ப்ரொடியூசர் வண்டி எங்கே அம்பாசிடர் நிற்க வந்தது அதே அங்கேயே அந்த வண்டி நிற்க வச்சு கீழே இறங்கி 555 சிகரெட் வண்டி படிச்சு ஜெயிச்சு திமுறா இருந்து நம்ம நல்லா இருக்கோங்கிறத நான் ஒரு கார் வாங்குறப்ப ஒவ்வொரு போட்டோ எடுத்து என் சொந்தக்கார ஒருத்தர் இருக்காரு அமுச்சு விட்டுருவேன். ஏன்னா அந்த ஆள் தான் நாங்க குடும்பத்தோட கார்ல போறப்ப, அவங்க கார்ல போறப்ப பாதி வெளியில இறக்கி விட்டாரு. எங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, நீங்களே இறங்கி பஸ்ல வாங்கினாரு. நாங்க கார்ல போறோன்னே சொல்ல, அந்த ஆளே ஏத்தி அந்த ஆளே இறக்கி விட்டான். எனக்கு அதுல இருந்து ஒரு பெரிய கோபம். நிறைய பேர் கேட்பாங்க, எதுக்குங்க இவ்வளவு கார் தேவையில்லாம? வெறி வாழ்க்கையில என்ன பெரிய காரு? அவன் வீட்டுல என்னென்ன கார் இருக்கோ அதோட 10 மடங்கு இருக்குன்னு வெறி. ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ண சேர்மன் சார், காரை வாங்கி தான் போட்டு அமைச்சிட்டு இருந்தேன். கார் வாங்குறதுக்காக நம்ம ஒரு 10 காரை பார்ப்போம்ல, அதையும் எடுத்து அனுப்ப ஆரம்பிச்சேன். அவன் உடனே என்ன போன மாசம் தான் வாங்கினேன், பரவாயில்ல, ஜஸ்ட் மை நியூ டாய். அவன் அப்படியே தூங்க கூடாது. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு குடிக்கிறேன், தம் அடிக்கிறேன்னு சொன்னா அதெல்லாம் பெருமை. மச்சான் இந்த பார்ட்டியில போண்டா, குடிச்சண்டா, தம் அடிச்சண்டா அப்படின்னா பெருமை. என்ன பெருமை? நீங்க தூங்கி எந்திரிச்சு, நீங்க அம்மா அப்பா தூங்கிட்டு இருக்கிறப்ப நீங்க எந்திரிச்சு போய் நடு இரவுல நடு நிசியில போய் அந்த தாயுடைய முகத்தையும் தந்தையோட முகத்தையும் ஒரே ஒரு நிமிஷம் பாருங்க. உங்களோட அம்மா அப்பா முகத்தை, வாழ்க்கையில வாழ்க்கை மொத்தத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டு எப்படியாவது என் பையன் முன்னேறிடுவான், கடைசி காலத்துல உட்கார வச்சு 2 வாய் சோறு போடுவாங்கிற சின்ன. சாகும் போது இந்த சொத்து கூட வராதுங்க. எத்தனை லட்சம் கோடி நேர்மையாகவோ சுரண்டியோ சம்பாதிச்சாலும் ஆஸ்பத்திரியில கடக்கும் போது அதெல்லாம் பிரயோஜனம் இல்லைங்க. அது எந்த தலைவனுக்கும் பொருந்தும். யாரோ ஒரு ஆளை சொல்றேன்னு சொல்லாதீங்க, நினைக்காதீங்க. வந்துதா அந்த படம் உதவிக்கு? உண்மையாக திரண்டது என்ன தெரியுமா? அவங்க கவனிக்காம விட்ட அடிமட்ட தொண்டர்கள் தான் அங்கே வாசலில் குவிந்தார்கள். அந்த சொத்தை அவங்க கவனிக்கவே இல்லை. நான் முதலில் கவனித்தது அந்த சொத்தை தான். நீ சொத்து சேர்க்காம இப்படி இருந்தேன்னா என்ன நல்லவன்கிற பேர் வரும். அது எவ்வளவு பெரிய சொத்து. எங்க இனிமே எங்க அம்மா சொல்லுவாங்க, அடுத்தவர்கள் உங்கள் மீது செய்கிற விமர்சனத்தை பத்தி கவலையப்படாதீங்க, யார் என்ன விமர்சனம் பண்ணாலும் கவலைப்படாதீங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க, நடந்து போற காக்கா சட்டையில எச்சம் போயிருச்சு, என்னடா பண்ணுவேன்னு கேட்பாங்க. அம்மா அதை தொடச்சிட்டு நல்லா அந்த கரையெல்லாம் போற மாதிரி கழுவிட்டு நான் அப்படியே என்னோட எந்த இடத்துக்கு போறனோ அந்த இடத்துக்கு போயிடுவோமா. அடுத்தவர்கள் பண்ற விமர்சனமும் அந்த மாதிரிதான், காக்கா எச்சம் மாதிரி அதை கழுவி தொடச்சிட்டு போயிட்டே இருக்கணும்.